வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்க, 9 நவக்கிரகத்தோட திசை 9 நவக்கிரகத்தோட திசை கொள்ளளவு 120 வருஷம். 120 வருஷம். 9 நவக்கிரகத்தோட திசை கொள்ளளவு 120 வருஷம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 120 வருஷம் சொல்லி அப்போவே அந்த காலத்தில் வந்து பிரிச்சுக்கிறாங்க. அது இந்த காலத்துக்கு சாத்தியம் இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ சூரியன் சொல்லக்கூடாது 6 வருஷ திசை. ஒரு மனிதன் வந்து 6 வருஷம் திசை நடக்கும் போதுமே அது அந்த சூரியன் வந்து உச்ச நீச்சம், ரெண்டாவது வந்து தேய்புரையா வளர்புறையா அப்படிங்கிறத அதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு தேய்புரையில் வந்து பாவகிரகமாக மாறுவார் சூரிய பகவான். அப்போ அந்த சூரிய பகவான் வந்து பாவகிரகமாக மாறும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் 6 வருஷம் கொள்ளளவு, அந்த பாவகிரகமாக வருது 3 8 12 போய் உட்காந்து திசை நடத்துறாருன்னா நமக்கு தவறே நடந்துடும்னு சொல்ல முடியாது. அப்போ அதே நேரத்துக்கு பாருங்க, அதில் வந்து 9 நவக்கிரகம் அந்த 6 வருஷத்தை பிரிச்சுக்குவாங்க. 9 நவக்கிரகம் திசை, புத்தி, அந்தரம், சூட்சமும், அதிசூட்சமும், இப்படி உள்ளே போக ஒரு மணி நேரத்துக்கு கூட நீங்கள் கணக்கெடுக்கலாம். அந்த மாதிரி வந்து 9 நவக்கிரகம் அவங்க பிரித்து எடுத்துக்குவாங்க. அந்த சூரிய திசை ஓடுது, ஒரு மனிதனுக்கு சூரியன் வந்து 3 8 12 போய் சிக்கலில் மாட்டிட்டாரு, பிரச்சனை சிக்கலில் இருக்காருன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த சூரிய திசை சுய புத்தி ஓடும். அந்த சுய புத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுய புத்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ சந்திரன் வருவார். அப்படியே அடுத்து வந்து 9 நவக்கிரகம் அவங்க பிரிச்சுக்குவாங்க. ராகுக்கு இதோடு சேர்த்து 9 நவக்கிரகம் அவங்க பிரிச்சுக்குவாங்க. பிரித்து எடுக்கும்போது சூரிய திசை வந்துருச்சே நமக்கு பாதிப்பு வருமா, பிரச்சனை சிக்கல் வருமானு பயப்பட வேண்டாம். பொதுவான கருத்து திசை திசைனாலே அரசு சம்மந்தப்பட்டது, அரசாங்க அதிகாரி சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும், நல்ல வாய்ப்பே நிறைய கிடைக்கும். அடுத்து சந்திர திசை நடக்குதுன்னா சந்திர திசைனுடைய கொள்ளளவு வந்து 10 வருஷம். அப்போ 10 வருஷம்னா சந்திர திசை சுய புத்தி முடியுது. அந்த சுய புத்தி முடியுது அப்படின்னு சொன்னாலே அந்த 10 மாதம் அந்த சுய புத்தி முடிஞ்சோடனே அடுத்து எல்லாருமே பிரிச்சுக்குவாங்க. ஏன்னா சந்திர திசை 8 குடையன். இப்போ தனுசுக்கு வந்து சந்திரன் வந்து 8 குடையவனாக இருக்கார். அப்போ 8 குடையவனாக இருக்கும்போது வந்து பிரச்சனை சிக்கல் நடக்குமான்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். சந்திர திசை 10 வருஷம் நடக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் அடுத்து வந்து 9 நவக்கிரகம் அதை பிரிச்சுக்குவாங்க. அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து செவ்வாய் திசை ஓடுது. செவ்வாய்னா அங்காரவன், எதுலேயுமே கோவன், இளைய சகோதரன் சம்மந்தப்படுது, அந்த மாதிரிலாம் ஒரு நிலம் சம்மந்தப்படுது, இதெல்லாம் வரணும்னா அந்த செவ்வாய் வந்து 7 வருஷம் கொள்ளளவு. அந்த 7 வருஷம் கொள்ளளவு சுய புத்தி அந்த 4 மாதம் முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் ராகு வந்துடுவார். ராகு இப்படி மழையே தொடர்ந்து எல்லா கிரகங்களும் வந்து 9 நவக்கிரகங்களும் அந்த பிரித்து எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, அடுத்து வந்து செவ்வாய்க்கு அடுத்து ராகு திசை 18 வருஷம். அதனுடைய கொள்ளளவு வந்து ராகு திசையோட கொள்ளளவு 18 வருஷம். அதே அந்த ராகு திசை 18 வருஷம்னா 2 வருஷம் 8 மாதம் சுய புத்திக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் அப்படியே நீங்கள் மாறி வரும். இப்போ 3 6 8 12 ராகு இருந்தாலே உங்களுக்கு நல்லதான் செய்வார், கெடுதல் செய்ய முடியாது. அந்த ராகு 18 வருஷமே நல்லது நடக்கும். அதுக்காக நம்ம பயப்படணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி ராகுக்கும் பார்த்திங்கன்னா 3 6 11 பார்வை இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ முன்னோர்கள் அதெல்லாம் வருது, நம்ம படித்த இடத்துலேருந்து வருது கணக்கு. ரெண்டாவது வந்து அது 18 வருஷம் கெடுதல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நல்ல நிலைமையில் இருந்தால் 3 6 11 இருக்கும்போது ராகு நல்லதே பண்ணுவார், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அதே குரு வந்து 16 வருஷம். அந்த சுய புத்தி 2 வருஷம் 1 மாதம் 18 நாள். இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா குரு நன்மை செய்வார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நன்மையும் செய்வார். எங்கே வருங்க 9 நவக்கிரகம் நன்மையும் செய்யும், தீமையும் செய்யுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மெயினாக அதை பார்த்துக்கணும். அப்போ குரு திசை வந்து 16 வருஷம் கொள்ளளவு. ஆனால் குரு வந்து 2 வருஷம் 1 மாதம் வந்து சுய புத்தியாக வருவார். அதுக்கப்புறம் அந்த 9 நவக்கிரகம் பிரிச்சுக்கிடுவாங்க. இப்போ ஒரு மனிதனை வந்து இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் கருமாவை கழிக்கணும், அவன் திருந்தி வாழணுங்கிறதான் இந்த பிரபஞ்சத்தோட இதே. ஆனால் நம்ம தவறாக புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லுது. ரெண்டாவது வந்து எப்படின்னா சனி திசை வந்து 19 வருஷம். சனி வந்து சுய புத்தி வந்து 3 வருஷம் 3 நாள் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சுய புத்தி முடிஞ்சுன்னா அடுத்த புத்தி வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். இதுதான் வந்து சனிகாரகன் வந்து வேலை, தொழிலாளி, கூலிக்காரகன், கஷ்டப்படுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஊனம், அந்த சனி இருக்கிற இடத்த பொறுத்து தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். வேலையாட்கள், ஆயுள்காரகன் அப்படின்னு டக்குன்னு எடுத்துட முடியாது. அவர் ஒரு மனிதனுடைய சாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் சனி பகவான், என்ன நிலைமையில் இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்கார், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்து அப்ளை பண்ணால் தான் நம்ம செய்ய முடியும். நம்ம ஏனா தானன்ட்டுலாம் பேச முடியாது. இப்போ காரகத்துவம்லாம் எடுத்து பேசுங்க, ஆயிரக்கணக்கான காரகத்துவம் இருக்குது. ஒரு கிரகத்துக்கும் ஒரு பாவகத்துக்கும் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம தங்கபாண்டியானே தான் சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார். எதை எப்படி அப்ளை பண்ணால் தான் அதில் வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லி சேர்க்க முடியும். அப்படி புதன் வந்து 17 வருஷம் கொள்ளளவு. புதன்னாலே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பத்திரம், நகை, சுவை சம்மந்தப்பட்டது, அது நிறையா இருக்கும் டாக்குமெண்ட்.
புதனுக்கு அதுவே விஷ்ணு நாராயண பெருமாள் என்னங்க, அவரை வழிபாடு வச்சாலே புதன் திசை ஓடும். ஆனால் புதன் திசை ஓடும்போது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், கடன் வாங்காமல் ஓட்ட முடியாது. புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தர சுவிக்கும், அது அது கரெக்டாக போய் கடனை வாங்குற மாதிரி அந்த சூட்சமத்தில் கொண்டு வந்து மாட்டி விடும். கடன் வாங்கி தான் பொழப்பு ஓட்டுற மாதிரியும் அந்த சூழ்நிலை வந்துடும். அது புதன் திசை 17 வருஷம், குரு 16 வருஷம், புதன் 17 வருஷம். அப்போ அந்த சுய புத்தி 2 வருஷம் 4 மாதம் 27 நாள் இருப்பில் அவங்க எப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கடன்லேருந்து குறையிறது, அதான் வேறு ஒன்றும் கிடையாது. கடன்லேருந்து நீங்கள் குறைஞ்சி வந்துடுவீங்க அப்படின்ட்டு. கேது 7 வருஷம். கேது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. கேது ராகு திசை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமையை கொண்டு வரும். அவருக்கு டக்குன்னு சோழி முடிச்சுட்டு போயிடும். கேது அப்படி இல்லை, அப்படியே நசுக்கி புழிஞ்சு கஷ்டப்படுத்தி வாழ்க்கைன்னா என்ன, வாழ்கிறதுனா என்ன, அவனை அப்படியே ஒரு வழி பண்ணி பெத்த தாய் தாப்பும் கூட அந்த திருத்தி கொண்டாட முடியாது. கேது அப்படி திருத்திடுவார். திருத்தி இந்த இந்த உலகத்தில் பற்று இல்லாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். சாமி தெய்வம் அப்படின்லாம் கேது பண்ணிடுவார். கேது திசை போது எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தா சனி நடக்குதுன்னா இப்போ கேது திசை ஓடும்போது பயம் வரும் மக்களுக்கு. பாருங்களேன், இப்போ குரு சுக்கரன்லாம் வரும்போது சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவங்க சிக்கலை கொண்டு விட்டாலும் சந்தோஷம், அப்படி மனத்தெம்புலே வண்டி போயிட்டுருக்கும் அந்த திசையை புத்தி வரைக்கும் ஓட வரைக்கும். அப்படி கேது 7 வருஷம். அப்போ 7 வருஷமே கொஞ்சம் அந்த இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு சூரியன் இருக்கிற இடத்துக்கு எந்த இடத்துல இருக்காரோ என்ன நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் வரும் அப்படி சொல்லப்படுது. சுக்கரன் அடுத்து கேதுக்கு அடுத்து சுக்கர திசை 20 வருஷம், கூரை பிச்சுட்டு கொடுக்கட்டும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய சாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வாழ்க்கை போகும். நம்ம வேணால் சொல்லலாம் சுக்கரன் வந்துட்டாரு சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு, கார் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து, நாங்கள் அப்படி தானே காரத்துவம் பேசுவோம். காரத்துவம் பேசுனா ஒரு மனிதனுடைய சாதகத்தில் லக்கணத்தில் அவர் எங்கே இருக்கார், எந்த மாதிரி இருக்கார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பலனே வரும். சுக்கர திசை 7 வருஷம். மொத்த கொள்ளளவு 120 வருஷம். மொத்த கொள்ளளவு 120 வருஷம். இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த 120 வருஷம் திசை ஓடுற வரைக்கும் அவன் இருக்க முடியாது. ஏதோ இருக்கலாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், வாங்கி வந்த வரம்னு சொல்லலாம்ல. இருக்கிறவங்களாம் இருக்காங்க. 120 வருஷம், நான் 140 வருஷம்லாம் இருக்கிறவங்களாம் நான் நிறையா பார்த்துக்கிறேன். முடியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறோம்ல, நம்ம நெட்டில் பார்க்குறோம்லவா. அப்படி அதாவது திசை புத்தி, இந்த ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் கொள்ளளவு தான் ஆயில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஆயில் கிடையாது. அது இப்போ தான் உணவே மருந்து விஷமாயிடுச்சு அல்லவா. இந்த மாதிரி வாழ்க்கை வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி.